தினைக்கும் 3 வேளை கொடுக்கணுமா டாக்டர்? ஆமாமா. டேய், முதல்ல அதுல நீ என்ன மருந்து எழுதி கொடுத்திருக்க? அது குடி. சுடு தண்ணி 3 வேளை, சுக்கு காஃபி காலை இரவு, மதியம் மட்டும் ரசம் சோறு. ஆமா, இதெல்லாம் சாப்பிட்டு தானே நோய் பட்டுண்டு போவான். இல்லை, கவனமா கொடுக்கணும், புரியுதா? இதான் உன்னோட பிரிஸ்கிரிப்ஷனா? ஆமா. கிளம்புடா, போடா. ஏன்னா வெறும் மருந்து மட்டும் தானே கொடுத்துருக்கு, இன்னும் வைத்தியமே ஆரம்பிக்கலா. ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். இதுக்கு மேல வைத்தியமா? நீ நடத்த ராசா? இல்ல எதுக்கு, நம்ம ஊர்ல ஒரு ராசா டாக்டர் இருக்காரலாம், ராஜா டாக்டர். எந்த ராசான? அதாம்ல MBBS படிச்ச வசூல் ராசா. ஓ, கமலஹாச சார்வால சொல்லுதியா? நம்ம வசூல் ராசா டாக்டர் ட்ரீட்மெண்ட் தான் இந்த நோய்க்கெல்லாம் கரெக்டா இருக்கேன். அண்ணா போன ரொம்ப வெக்கமா இருக்கு, அத கொண்டா. போகும்போது அது கரெக்டா எல்லாம் ஃபாலோ பண்ணிக்க. சரி சரி. ஆமாமா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தனியா தானே கொடுக்குறேன். டேய், என்னடா அது வசூல் ராஜா வைத்தியமா? அதுக்கு ஏன்டா இவ வெக்கப்படுறா? ஆமால, இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தேன்னு வச்சுக்க, எப்பேற்பட்ட காய்ச்சலா இருந்தாலும் பட்டுன்னு போயிடும்ல. அப்படியா? நான் படிச்ச 4 வருஷத்துல யாருமே எனக்கு இது சொல்லியே தரலையே. ஆறு சொல்லி தருவாதெல்லாம் எல்லாம் அனுபவிக்கணும், ஆராய்ச்சி பண்ணி கத்துக்கிட்டதுல. அப்படி என்ன வைத்தியம் அது? செஞ்சு காட்டிடுவேன். என்ன அது? செஞ்சு காட்டு. கண்ணு அப்படி மூடிட்டு கைய அப்படி தூக்கு பாப்பா. என்னமோ பண்ண. நல்லா. வைத்தியம் ஆரம்பிக்க போது. டேய், என்னடா இது? வைத்தியம் பண்றேன்னு ஹக் பண்ணிட்டு இருக்க? ஆமால, கட்டிப்பிடி வைத்தியம். பணம் பாக்கலையா? இத செஞ்சு வச்சுக்க, எப்பேற்பட்ட காய்ச்சலும் சரியா போயிடுமா. ஓஹோ, அப்படியா? சரி, ரொம்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எனக்கு சகல வியாதியும் குணமாயிடுச்சு. இப்ப எந்திரிங்க. போதும், இப்ப எந்திரிங்க டாக்டர். எனக்கு வேலை நிறைய இருக்கு டாக்டர். இல்லை, இது 1 மணி நேரத்துக்கு இப்படியே இருக்குனே, இல்லாட்டி போன காய்ச்சல் டக்குன்னு திரும்பி வந்துறேன். டேய், போடா. விளையாடுனது போதும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போனோம். எங்க? ட்ரீட்மெண்ட்க்கு நடுவுல வெளில போனங்க. எங்க போன? நைட்டு 2-3 தடவை ரத்னாவுக்கு கால் பண்ண, அவ எடுக்கல. விடிஞ்சு இவ்ளோ நேரம் ஆச்சு, அவ காலும் பண்ணல. ஒருட்ட போய் பாத்துட்டு வந்துடலாமா? ஆமா, நான் சொல்லும் போதெல்லாம் இல்லை, உன் தங்கச்சி மட்டும் தானே கட்டி கொடுத்துருக்க, நீ என்ன போய் அங்கேயே சேர்ந்து வந்தா எப்படி அப்படி நொட்டெல்லாம் சொல்லுவ. இப்ப நீயே போய் பாக்க.